Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ஸ்கிரீன்ல அப்படியே ஆடுங்க மாதிரி ஒரு சூப்பரான அட்ராக்டிவான வீடியோ எடிட்டிங்க உங்க போட்டோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ எடிட் பண்றது ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல தான் இருக்கும். பட் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல Instagram ஐடி கொடுத்திருக்கேன். அங்க வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணி விடுறேன். இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Shall we start? இந்த வீடியோ எடிட் பண்ண Alight ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட் மார்க் அண்ட் ஷேக் அவரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி Alight ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ரீசெட்டுமே இங்க இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க 3 லேயர் அண்ட் ஒரு மியூசிக் லேயர் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ நீங்க கீழ இருக்க பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோவை நம்ம ஃபுல் ஸ்கிரீன் மாத்தணும். ஸோ ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். நீங்க இதுக்கு மேலே ஜூம் பண்ணணும்னு நினைச்சா உங்க ரெண்டு விரல வச்சு ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ நம்ம ஃபர்ஸ்ட் பீட் மார்க் வரைக்கும் டிராக் பண்ணனும். சோ மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து போட்டோவோட எண்டுக்கு வந்துரும். மறுபடியும் மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். இந்த இடத்துல வச்சு கீழ இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் வரைக்கும் டிராக் ஆயிடும். சோ गाइस இதே போல நீங்களும் டிராக் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி 3 லேயருக்கும் கீழ கொண்டு வந்து வெச்சுக்கோங்க. வச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோக்கு நாம இப்போ எஃபெக்ட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 போட்டோ ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி கீழ இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த போட்டோல இருக்கிற எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம போட்டோல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு நம்ம முன்ன ஆட் பண்ண பேக்ரவுண்ட் போட்டோ கிளிக் பண்ணி கீழ இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. சோ गाइस பேக் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப சென்டரா இருக்கிற குரூப் டோன்ற லேயர்ல நம்ம இமேஜ் ஆட் பண்ணனும். ஆனா நம்ம ஆட் பண்ண போற இமேஜோட சைஸ் வந்து 9:16 ரேஷியோல இருக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்ப கீழ இருக்க பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு கீழ இருக்க பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ நம்ம ஃபுல் ஸ்கிரீன் மாத்தணும். சோ ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த போட்டோ ஃபுல் ஸ்கிரீன் மாத்திக்கோங்க. மாத்திட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோவை நம்ம சேவ் பண்ணனும். சோ ரைட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNG ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் லோட் கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து உங்க கேலரியில சேவ் ஆயிடும். சோ गाइस இதே போல நீங்களும் சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு குரூப் டோன்ற லேயரை கிளிக் பண்ணி கீழ இருக்க எடிட் குரூப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 2 குரூப் இருக்கும். அதுல குரூப் ஓன்ற லேயரை கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் சிம்பிள் மாதிரி போட்டு ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது உங்க கேலரிக்குள்ள போய்டும். கேலரிக்குள்ள வந்ததும் முன்ன PNG சேவ் பண்ண போட்டோ கிளிக் பண்ணி மேல இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. சோ गाइस பேக் வந்துட்டு குரூப் டோன்ற லேயரை கிளிக் பண்ணி கீழ இருக்க எடிட் குரூப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்டார் ஐகானை கிளிக் பண்ணி குரூப் 1ல ஆட் பண்ண அதே இமேஜை கிளிக் பண்ணி மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். இந்த இடத்துல வச்சு கீழ இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த போட்டோ ஃபுல் ஸ்கிரீன் மாத்திக்கோங்க. மாத்திட்டு மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து செகண்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். நாம செகண்ட் பீட் மார்க் மேல வேற போட்டோவை ஆட் பண்ணோம். ஆனா நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போட்டோவை செகண்ட் பீட் மார்க் மேல வரதால அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். சோ அதை எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழ கட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல மூணாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரைட் சைடுல இருக்கிற போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ நீங்க அடுத்த போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சோ गाइस இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா பீட் மார்க்ஸ்லயும் உங்க போட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்ஸ்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோஸ்க்குலாம் நம்ம ஷேக் எஃபெக்ட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி ரெண்டாவது இருக்க போட்டோவை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க.
பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரெசரை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் பீட் மார்க்ல இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஸ் செலக்ட் பண்ணி 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இப்போ இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு டைம் லைனை மூவ் பண்ணி 9.28 செகண்ட்ல வச்சு பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு 2 பீட் மார்க் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ இந்த 2 பீட் மார்க்கு முன்னாடி இருக்கிற எல்லா போட்டோஸ்க்கும் சேம் இதே எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. So guys, நான் ஃபர்ஸ்ட் பீட் மார்க்ல இருந்து 9.28 செகண்ட் வரைக்கும் இருக்கிற போட்டோஸ்க்குலாம் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரெசரை கிளிக் பண்ணி மூணாவது இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரெசரை கிளிக் பண்ணி டைம் 9.29 செகண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா போட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. So guys, நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா போட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரெசரை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலே ஒரு 4 லேயர் இருக்கும். இந்த 4 லேயர் காப்பி பண்ணி எடுத்துட்டு போய் நம்ம வீடியோல ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 லேயருக்கு நேரம் லெஃப்ட் சைடு லைட் சிம்பிள் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி 4த்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி 4 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த 4 லேயர் காப்பி ஆயிடும். இதை எடுத்துட்டு போய் நம்ம வீடியோல ஆட் பண்ணிக்கலாம். இதே போல நீங்களும் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரெசரை கிளிக் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் 4 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அங்க காப்பி பண்ண 4 லேயர் வந்து இங்க ஆட் ஆயிடும். சோ गाइस, ஓவராலா நம்ம இந்த வீடியோக்கு ஆட் பண்ணி வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சோம். இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆயிட்டு கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து உங்க கேலரியில சேவ் ஆயிடும். சோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.